ஹாய் எல்லோருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரோஸ் கோல்ட் கட் க்ரீஸ் லுக் எப்படி பண்ணணும்னு காட்ட போகிறேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணுன்னா தொடர்ந்து பாருங்கள். முதல்ல நான் இந்த அனஸ்தாசியா டிப்ரோ pomade ebony என்ற ஷேடில் என் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஐ மேக்கப்புக்கு இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸோட பேலட்டில் அந்த கோரல் கலரை என்னோட டிரான்சிஷன் ஷேடாக நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அடுத்தது அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற அந்த மாவ் டோன் பிங்கை ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் எடுத்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம இந்த பிங்க் கலரை ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். எதுக்காக பிங்க் அப்ளை பண்ணுறோன்னா இப்போ நம்ம ரோஸ் கோல்ட் கலர் ஐஷேடோ போகிறதுனால ஸோ ஒரு பிங்க் கலர் க்ரீஸில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு ஐ லுக்கு ஒரு நல்ல டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஷேடும் நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி க்ரீஸில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம நல்லா டெப்த் கொடுக்கும் போது நல்லா இருக்கும் ஒரு லுக் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கலாம் இது கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கே அப்படின்னு. பட் நம்ம கட் க்ரீஸ் லுக் பண்ண போகிறோம். கன்சீலர் வச்சு கட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நான் இந்த கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன் நம்ம கட் க்ரீஸ் லுக் பண்ணுறதுக்கு. ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷால் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது ஃபுல்லாக பண்ண போகிறது இல்லை. ஃபுல்லாக பண்ணும்போது நமக்கு ஃபுல் கட் க்ரீஸ் வரும். எனக்கு ஒரு ஹாஃப் மிடில் நான் ஸ்டாப் பண்ண போகிறதுனால ஒரு ஹாஃப் கட் க்ரீஸ் லுக் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போது நம்ம போட்ட கன்சீலரை செட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கின் டோன் ஐஷேடோ வச்சு நம்ம பேஸை செட் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த ரோஸ் கோல்ட் ஷேட், இது மேக் காஸ்மெட்டிக்ஸோட ஐஷேடோ. இது பேர் எக்ஸ்பென்சிவ் பிங்க். இதை நான் ஐலிட்ல ஃபுல்லாக ஃப்ளாட் ஷேடோ ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்ல இருந்து அந்த மிட் டோன் பிங்கை அதே ஃப்ளாட் ஷேடு ப்ரஷ்ல அவுட்டர் கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடி அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இது அப்ளை பண்ணும்போது ஒரு கிரேடியன்ட் லுக் மாதிரி வரும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ மேக் காஸ்மெட்டிக் ஐஷேடோ இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்கப் ரெவல்யூஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்கப் ரெவல்யூஷனில் ரொம்ப நல்ல ஐஷேடோஸ் இருக்குது. இப்போ அந்த டீப் ஷேடை நான் பென்சில் ப்ரஷில் எடுத்து அவுட்டர் கார்னரில் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறதுக்காக அப்ளை பண்ணுறேன். இப்போ என்னோட ப்ரா போனுக்கும் என்ன கார்னருக்கும் ஒரு லைட் பேல் கோல்டு ஐஷேடோ அப்ளை பண்ணுறேன். அதோட கிளிப் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணுறேன். இப்போ லோவர் லேஷ் லைனுக்கு இந்த ஷேடை வச்சு நான் பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் ஜஸ்ட் ஒரு ஸ்மோக் அவுட் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம டாப் அண்ட் பாட்டம் லிட் ரெண்டுமே சமமாக இருக்கணும். அப்புறம் நான் அந்த டீப் பர்பிள் ஐஷேடோவை பென்சில் ப்ரஷ்ஷில் எடுத்து என் லோவர் லேஷ் லைனுக்கு ரொம்ப பக்கத்தில் இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன். அப்புறமா பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ என் ஐலாஷை நான் கர்ல் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் இப்போ ஐலைனர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ மஸ்காராவை என்னோடய டாப் லேஷஸ் அண்ட் பாட்டம் லேஷஸ் ரெண்டுத்துக்கும் நிறையா கோட்டிங் கொடுத்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் ஃபால்ஸ் ஐலாஷஸ் கூட ஆஃப் கேமராவில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த Nykaa கோல்ட் பென்சில் வச்சு நான் என் வாட்டர் லைனில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு ஸ்டெப்பில் இந்த ஐஷேடோ லுக் முடிஞ்சிடும். இப்போ என் லோவர் லேஷ் லைன் பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த பிங்க் கலரும் வேணும் அப்படின்றதுனால நம்ம க்ரீஸில் போட்டோம்ல அதே பிங்கை எடுத்து நான் லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லுக் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த மேக்கப் டியூட்டோரியல் லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.